ஹாய் எவ்ரிவன், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஆர்எம் பாயிண்ட்ஸை ஐட்டம் வைஸ் எடுக்கிறது பார்க்க போறோம். இதை புதுசாக மாடல் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி சொல்லி தர போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க சாஃப்ட்வேர் இருக்கும்ல, அதை லைக் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நானும் அதை ஃபாலோ பண்றேன். என்ன பண்ணிருக்கேன்னா, ஓப்பன் ஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்துன்னா சாஃப்ட்வேர் கான்ஃபிகர்னு ஒன்று இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் கான்ஃபிகர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோ, நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்ல போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐட்டம் வைஸ் சிஆர்எம் பாயிண்ட்ஸ் நியூ ஆப்ஷன். அதை கொடுத்துட்டு ஒன்னு கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு இது இருக்கிறது அப்படியே கொடுங்க. ஐ வந்து கேப்ஸ்ல இருக்கணும். சிஆர்எம் பாயிண்ட்ஸ் அதுவும் கேப்ஸ்ல இருக்கணும். சிஆர்எம் பி கேப்ஸ்ல இருக்கணும். நியூல என் கேப்ஸ்ல இருக்கணும். ஓ ஆப்ஷன் வந்து ஓ கேப்ஸ்ல இருக்கணும். இதை பார்த்துக்கோங்க, எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்ல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேர் இருக்குல்ல, சாஃப்ட்வேர்ல ப்ராடக்ட் போங்க. ப்ராடக்ட் போனீங்கன்னா ப்ராடக்ட் போயிட்டு F12 கூட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா சிஆர்எம் பாயிண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இங்க சிஆர்எம் பாயிண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப். நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கடைசியில தள்ளி பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்லயே தெரியும் சிஆர்எம் பாயிண்ட்ஸ் ஒரு காலம் உங்களுக்கு வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சிஆர்எம் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு எனக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் வந்து இல்ல சால்ட் வேணாம், எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் நான் போட்டு வச்சு அதை உங்களுக்கு காட்டுறேன், எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வீட் இருக்குல்ல, வீட் வந்து 25 kg போட்டிருக்கேன்னு வச்சுப்போம். அதுக்கு பதில் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ரேட் 25 kg ரேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அது பேக்ல வாங்குறேன். பேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கொடுத்துருக்கேன். வழக்கமா சிஆர்எம் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் எடுக்கும். அப்படி பார்த்தா இந்த 3000 ரூபாய்க்கு வந்து எனக்கு 30 பாயிண்ட் வரணும். எனக்கு அப்படி வேணாம், ஏன்னா பாயிண்ட்ஸ் அதிகமா போகுது. நான் ஒரே பேக் தான் வாங்க போறேன், அதான் பாயிண்ட்ஸ் கம்மியா குறிப்பிட்ட பொருளுக்கான பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க போறேன் அப்படின்னா, சப்போஸ் இந்த 3000 ரூபாய்க்கு மட்டும் எனக்கு ஒரு 5 பாயிண்ட் தான் வரணும், 7 பாயிண்ட் தான் வரணும், 10 பாயிண்ட் தான் வரணும், நான் கொடுக்க போறேன் அப்படின்னா அதுக்கு தான் வந்து அந்த ரோ ஆன் பண்ணிருக்கோம். இப்போ சிஆர்எம் பாயிண்ட்ஸ் ரோ இருக்குல்ல, அந்த ரோக்கு நேராக போய்க்கோங்க. எந்த ப்ராடக்ட் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு எவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரணுமோ அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க டேரக்டா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 3000 ரூபா, அந்த ப்ராடக்ட் தான் 3000 ரூபா தான். ஆனா வந்து 30 பாயிண்டா எடுக்காது சிஆர்எம் பாயிண்ட்ஸ் போடும் போது. இந்த 6 ரூபா இருக்கு, இந்த 6 பாயிண்ட் இருக்கு, அதை எடுத்துக்கும். இப்போ 6 பாயிண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் அப்படி நடக்கும். நீங்க சப்போஸ் நீங்க வந்து மற்ற ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க வழக்கமா, அதுல என்ன ஆகும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு அந்த 100 ரூபாய் பில் போட்டா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கல, அப்படியே எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பில் போட்டு காட்டுறேன். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஞானந்த கஸ்டமருக்கு வந்து ரெண்டு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். மேல இருக்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் வரும்ல, அந்த மாதிரி கான்செப்ட். ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 போட்டிருக்கேன். 40னா ரேட் 60 ரூபா. இந்த 60 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா என்ன ரேட் வரும்னா 2400 ரூபா வரும். பாத்தீங்கன்னா அமௌண்ட் 2400 ரூபா. இதுக்கு பாயிண்ட் என்ன வரணும்னா 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட்னா 24 பாயிண்ட் வந்துடும். ஆனா செகண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம கொடுத்தோம்ல, டைரக்டா அசைன் பண்ணல, ஐட்டம் வைஸ் சிஆர்எம் பாயிண்ட் அசைன் பண்ணோம்ல, அதுல பாத்தீங்கன்னா ரேட் பாத்தீங்கன்னா 3000 ரூபா. இந்த 3000 ரூபாய்க்கு என்ன பாயிண்ட் வரும் அப்படின்னா 6 பாயிண்ட் தான் வரும். டோட்டல் என்னன்னா 24 பிளஸ் 6 பாயிண்ட்ஸ், அதாவது 30 பாயிண்ட்ஸ் தான் வரணும். நம்ம கரெக்டா வந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ நான் என்டர் பண்றேன். நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கும். அது என்ன கணக்குனா, ஃபர்ஸ்ட் வந்து ரைஸுக்கு வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் பில் போடும்போது 100 ருபீஸ்க்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கும். ஆனா அது நமக்கு வீட்டு வரும்போது 25 kg வீட்டுக்கு வரும்போது மட்டும் வெறும் 6 பாயிண்ட் நம்ம டேரக்டா என்ன அசைன் பண்றோமோ அது எடுத்துக்கிச்சு. இப்படிதான் வந்து ஒரு ஐட்டம் வைஸ் வந்து நம்ம பாயிண்ட் அசைன் பண்ணுவோம். தேங்க்யூ.